பிடிச்சிருக்கிறாரு. விட்டுருவாரா? விட்டுருவாரா? சொல்லுங்க, விட்டுருவாரா? விடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லு, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுவோம், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு எனக்காகவே காயப்பட்டார். சொல்லுங்க, எனக்காகவே காயப்பட்டார். என் நோய்களை சுமந்து கொண்டார், என் நோய்களை சுமந்து கொண்டார். யார் என்னை இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் கரம் பிடித்த என் நாயகன். உங்களையும் அவர் கரம் பிடிச்சிருக்கிறார். நீங்க வேண்டானா கூட அவர் விட மாட்டாரு. ஆமென். அவர் கையை விட்டா நமக்கு தான் லாஸ். அவருக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் உயிர் வாழ்வதற்கு
நான் நிற்பதற்கு எனக்கு அவர் தேவை. அவருடைய பிரசன்னம் தேவை. இந்த உலகத்துல என்னால தனியா வாழ முடியாது. நான் குடும்பமா இருந்தாலும் என்னால வாழ முடியாது. நான் சபையா இருந்தாலும் என்னால வாழ முடியாது. நான் பெரிய கூட்டத்தோட இருந்தாலும் என்னால வாழ முடியாது. ஏன்னா இயேசு இல்லாம என்னால வாழ முடியாது. அவர் இல்லாம என் வாழ்க்கை முழுமை பெறாது. ஏன்னா அவர் நம்முடைய கரத்தை பிடித்தவர். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என் கையை பிடிச்சிருக்கிறார் இயேசு. என் கையை பிடிச்சிருக்கிறார் இயேசு. என் குடும்பத்தை பிடிச்சிருக்கிறார் இயேசு. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பிடிச்சிருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, ஆமென். தேவனை அறிந்தாலும் சரி, தேவனை அறியாமல் இருந்தாலும் சரி, அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, கையை பிடிச்சவர் எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கிறார். எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கிறார். கைவிட மாட்டார். உங்களை அவர் கைவிட மாட்டார். 24 வரைக்கும் கொண்டு வந்துட்டார்ல, 2024 வரைக்கும் கொண்டு வந்துட்டார்ல. கை விட்டுருவாரா? சொன்னதெல்லாம் செஞ்சிருவார்ல. இன்னும் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு பாக்கி இருக்குல்ல. பாக்கி இருக்குல்ல. இருக்கா இல்லையா? எல்லாம் முடிச்சிட்டாரா? இருக்குல்ல. அப்ப இருக்கிறதெல்லாம் முடிக்கணும்ல. முடிக்கிறதுக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கணும்ல. நம்ம உயிரோட இருந்து அவர் செஞ்சு ஆகணும்ல. ஆமென். அப்புறம் ஏன் நீ அழ வேண்டாம்? சொன்னதை செய்திடுவார். நீ அழ வேண்டாம். நீ அழ வேண்டாம். சொன்னதை செஞ்சு முடிச்சிருவாரு. அல்லேலூயா. நீ புலம்ப வேண்டாம். நீ புலம்பவே வேண்டாம். சொன்னத செய்திடுவாரு. அல்லேலூயா. புலம்ப வேண்டாம், கலங்க வேண்டாம், மனம் தளர வேண்டாம். ஏன்னா சொன்னவர் உயிரோட இருக்கிறாரு. சொன்னவர் என்ன உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருந்துகிட்டே தான் இருப்பாரு. இந்த வானம், சொல்லுங்க, வானம் அழிஞ்சாலும் பூமி ஒளிந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும், சொல்லுங்க, ஒருபோதும், ஒரு நாளும், ஒரு காலம் அது ஒழியாது. ஏன்னா சொன்னவர் அப்படிப்பட்டவர். சொன்னவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. பொய்த்து போவதில்லை. அதான் ஒரு பாருங்க, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, குறையாமல் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். ஏன்னா வார்த்தையினால் சொன்னது எல்லாத்தையும் இன்னொருவருடைய கரத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த கரத்தினாலே செஞ்சு முடிக்கிறார். அவருக்கு உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஏன்னா அவருக்கு உதவி தேவை கிடையாது. ஐயா, 2 பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஐயா. ஏ வா, ஏ நீ வா, கொஞ்சம் கைய குடு, தூக்கு, தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அப்ப சொன்னோம், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென்.
அவருடைய கரத்தினால எல்லாம் செஞ்சு முடிப்பார். இப்ப நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வரும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே இதை செய்வதற்கு உமக்கு உதவிகள் தேவையில்லை, இது உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆளே தேவையில்லை. ஏன்னா அவர் பெரிய ஆலோசகர், அவர் பெரிய ரட்சகர், அறிவுல சிறந்தவர், அழகுல சிறந்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, என்னை பற்றி தெரியும், என் குடும்பத்தை பத்தி தெரியும், என் வாழ்க்கையை பற்றி தெரியும், என் எதிர்காலத்தை பத்தி தெரியும், என் கடந்த காலத்தை பத்தி தெரியும், என் நிகழ்காலத்தை பத்தியும் தெரியும். எல்லாம் அறிந்தவர் விட்டுருவாரா அப்படியே? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். நான் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது, வருது இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, அவருக்கு உதவி தேவையில்லை. ஏன்னா எனக்காக என்ன செய்யணுமோ என்ன தரணுமோ அதை எல்லாற்றையும் அவர் சர்வ ஞானி. சொல்லுங்க, அவர் சர்வ ஞானி. எடுக்க மாட்டேன் பயப்படாதீங்க. அவர் சர்வ ஞானி, தேவைப்பட்டா எடுப்போம். அவர் சர்வ ஞானி. காரியம் செய்வீர், சும்மா இருக்கல, அவர் தான் பிடிச்சாரு. சர்வ ஞானியே கிரகிக்க முடியாத காரியம் செய். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. அப்ப அவர் என்ன, அவர் யாருன்னா ஞானிகளில் எல்லாரிலும் அவர் பெரிய ஞானி. இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவன் ஏறது கூப்பிடுறான். அம்புட்டு வரையும் கூப்பிடுறா. எப்படிரா இது நடந்துச்சு கேளு, கூப்பிடு, ஞானியோ கூப்பிடு. தானியேல் இருக்கிறத மறந்துட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, ஞானியோ கூப்பிடு. ஞானத்திலும் ஞானவான்களிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சர்வ ஞானி, அவர் தான் என் நாயகன். ஆமென். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. திரும்ப கரம் பிடித்த நாயகருக்கே வந்துருவேன். இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கிட்ட வந்துருவான். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓஹோ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆமென். நம்மள வேணா சொல்லலாம் முட்டா பயலேன்னு, உன் பார்வைக்கு நான் வேணா முட்டா பயலா இருக்கலாம். ஆனா என் கரத்தை பிடிச்சவர் முட்டாள் கிடையாது. அவர் சர்வ ஞானி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் இல்ல
என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் சொன்னதை செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் சொன்னதை செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்தி சர்வஞானியே. ஓ கிரகிக்க முடியாத காரியம் செய்தி. Thank you Holy Spirit. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். இப்ப பாருங்க, கணக்கு வாத்தியாரிலும் அவர் பெரிய வாத்தியார். இப்ப நீங்க ஒரு காலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், அப்புறம் லெக்சரரு, அப்புறம் அவங்க எல்லாருக்கும் மேல வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், HOD. அம்புட்டு வயலும் என்ன படிச்சவங்க தான்? மேக்ஸ். லெக்சரரும் மேக்ஸ் தான், ப்ரொஃபசர் ஆமா ஒரே சப்ஜெக்ட் படிச்சவங்க தான். இப்ப நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுறேன். இப்ப ப்ரொஃபசரும் யாரு தான்? மேக்ஸ் படிச்சவங்க தான். லெக்சரர் யாரு தான்? மேக்ஸா படிச்சவங்க தான். HOD யாரு தான்? ஆனா அவர் மட்டும் யாரு? சீனியர். ஏன்னா இவங்களை விட என்ன இருக்கு? PhD முடிச்சிருப்பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் கண்ணை மூடிட்டு விட்டாலும் போர்டுல சாக் பீஸ் வச்சு அவர் எழுதிக்கிட்டே இருப்பாரு. சைனு, காசு, தீட்டா, அல்ஜிப்ரா. தூக்கத்துல சாக் பீஸ கையில கொடுத்தா கூட அவர் எழுதுவாரு, அப்படியே தூங்கிக்கிட்டே எழுதுவாரு. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஒரு HOD. நான் சொல்றேன், ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே MSc மேக்ஸ், MPhil மேக்ஸ், PhD மேக்ஸ் தான். ஆனா அவர் யாரு? HOD. அவர் யாரு? HOD. லெக்சரர் போய் நீ என்னையா பெரிய ஆளான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இவரு HOD. ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல HOD போய் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அவர் ஞானியா இருக்கிற காரணம் என்ன கேட்டா, அவர் ஞானி, அவருக்கு அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ நேத்து வந்தவன் சார், புரியுதா உங்களுக்கு? இந்த டிபார்ட்மெண்ட்லயே இவ்வளவு ஒரு ஹையரார்கி இருக்கும்னா, நான் சொல்றேன், அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு நிக்க வச்சு இங்க வச்சா அவருடைய ஞானத்துக்கு ஈடு ஆகாது. ஏன்னா அத்தனை ஞானத்திலும் அவர் சர்வ ஞானி. நான் சொல்றேன், இந்த ஞானத்தை கொடுத்ததே அவர்தான். நீ சர்வ ஞானி கிட்ட இருந்து வாங்கின அந்த ஞானத்தை வச்சியே நீ இம்புட்டு பீத்தும் போது அவரு அப்ப எவ்வளவு பீத்தணும். ஆனா அவரு செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரு பெருமைக்குரிய தேவன் கிடையாது. அதனாலதான் அவர் பிறப்பிலேயே என்ன இருந்துச்சு? தாழ்மை. பிறப்பிலேயே என்ன வந்துருச்சு? தாழ்மையின் ரூபம். அதனால அந்த சர்வ எப்பயும் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். HOD இருக்கும்போது ஆசிரியர்களுக்கானாலும் சரி, மாணவர்களுக்கானாலும் சரி, ஒரு 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 கம்ஃபர்ட் இருக்கும். உனக்கு கைடு யாரு? இவரு. உனக்கு கைடு யாரு? எனக்கு HOD இல்ல, அது கெத்தா இருக்குல்ல, பெருமையா இருக்குல்ல, ஒரு கம்ஃபர்ட்டா இருக்குல்ல. ஆஃப்டர் ஆல் 58 வயசு 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகி போற இந்த வாத்தியாருக்கு இவ்வளவு கம்ஃபர்ட் நமக்கு தருது, ஒரு தைரியம் தருதுன்னா, காலாகாலமா தலைமுறையா நம்மள வாழ வைக்கிற ஒரு சர்வ ஞானி நம்ம கிட்ட இருக்கிறாரு. அப்ப நமக்கு எம்புட்டு ஆணவம் இருக்கணும். அந்த ஆணவம் இருக்கணும். நமக்கு பாசிட்டிவான ஆணவம் இருக்கணும், பாசிட்டிவான திமிர் இருக்கணும். நான் சொல்றது நெகட்டிவான திமிர சொல்லல.
நெகட்டிவான ஆணவத்தை பத்தி நான் பேசல. பாசிட்டிவான ஆணவம், பாசிட்டிவான திமிரு. அந்த திமிரு என்னன்னா, சர்வ ஞானி என் கூட இருக்காரியா, நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறவர் என் கூட இருக்கிறார். அது போதும், அது போதும். இப்ப சொல்லுவோம் ராஜா, அது ஸ்கேல் மாறுதுல. எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த, கரம் பிடித்த, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, ஓ பிரசன்னம், பிரசன்னம், கரம் பிடித்தவன். எனக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப அப்படியே என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது, பண்ணிக்கிட்டே இருக்குது. அவர் கரம் பிடித்தவன். ஒரு நிமிஷம் வாங்க, நீங்க தான் வாங்க வாங்க வாங்க. ஒரு சின்ன ஒரு ஹல்லேலூயா ஷபரதர பலரன் தரவு. ஆமென். கரம் பிடிச்சாச்சா? அரசியல்வாதிகள் அரசியல்வாதி தலைவர்களோடு சில பேர் இப்படி கரம் கோத்துப்பாங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணினாரு, இவர் எனக்கு பண்றது எனக்கு பிடிக்கலன்னா இவர் கையை விட்டுட்டு நான் இங்க போய் அடுத்த கட்சியில போய் ஜாயின்ட் ஆயிடுறேன். இது அரசியல்ல நடக்கிற விஷயம். இப்படிதான் நண்பர்களானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, எல்லாத்துக்கும் மேல ஒரு உறவு இருக்கு. அதுதான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதான் வந்து ப்ரீசியஸ், இந்த உலகத்திலேயே ப்ரீசியஸான ரிலேஷன்ஷிப் எது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இதெல்லாம், அதெல்லாம் செகண்டரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி ரிலேஷன்ஷிப் வேற எதுவும் இல்லை. எனக்கு கர்த்தர் அதை அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு ஃபேமிலி கேம்ப் வைப்போம். அது எப்படின்னு நான் சொல்லி தரேன், இப்போ சொல்ல முடியாது. உங்க பாஸ்டர்கிட்ட பேசுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு ஃபேமிலி கேம்ப், ஒன்லி மேரிட் பர்சன் தான் அதுக்கு அலௌடு. சரி, ஓகே, இப்போ நம்ம அங்க போவோம், இங்கிட்டு வருவோம். இப்போ இந்த கரம் பிடித்த நாயகரே இருக்கார்ல, நான் போய் ஆண்டவரே எனக்கு நீர் வேணும்னு சொல்லி நான் பிடித்த நேரங்கள் குறைவு. புரியுதா உங்களுக்கு? நான் போய் ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி நான் பிடிச்ச நேரம் குறைவு. என் வேலை ஆன உடனே நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா அப்படி கையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அவரை விட்டு அப்படியே நான் தள்ளி போயிடுவேன். அப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், திரும்ப ஓடி போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவருடைய பிடி, நான் இவருடைய பிடியை விட்டாலும் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னைய பிடிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விரலை பிடிங்க, இந்த விரலை பிடிங்க. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இவரு என் விரல், இந்த விரலை பிடிச்சிருக்காருல, இப்ப இவருக்கு என்ன ஹோப் இருக்குன்னா, நான் இயேசுவை பிடிச்சிட்டேன், இயேசுவை பிடிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் பிடிக்கிற, இப்ப இயேசு எப்படி பிடிக்கிறாருன்னா இப்படி பிடிச்சுக்குவாரு. இயேசு எப்படி பிடிக்கிறாரு, இப்படி பிடிச்சுக்குவாரு. இப்ப நீங்க கையை விடுங்க. இப்ப இவர் கையை விட்டாலும் இயேசுநாதர் பிடி இப்படிதான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்துல இப்ப நான் உங்களை பிடிச்சிக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஏன்னா அவருக்கு உணர்வு இருக்கு.
இஸ் அலைவ். அவர் என்ன உயிரோட இருக்கிறாரு. ரெண்டாவது அவருடைய சென்சார் எல்லாம் வேலை பார்க்குது. பிராக்டிக்கலா பேசுறேன், சீரியஸா பேசுறேன். அவருடைய சென்சார்ஸ் எல்லாம் வேலை பார்க்குது. இப்ப நான் தொடர்றது அவருக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தருடைய கரம் அவரு இப்ப என்னை விட்டுட்டாரு, இப்ப அவரு என்னை பிடிக்கல, நான் தான் அவரை பிடிச்சிருக்கேன். இப்படிதான் கர்த்தரும் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சென்ஸ்லெஸ்ஸா போயிருது. சென்சார் வேலை செய்யாம போயிருச்சுன்னா அப்பதான் நம்ம புலம்புவோம், ஏன் என்னை. அவன் அவர் சிரிப்பாரு, யாரா கைய விட்டது, விட்டுட்டு போனது நீ, விட்டுட்டு போனது நீ, நான் இன்னும் உன் கைய பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நீ வேணும். நிறைய நேரத்துல நீ வேண்டாம் வேண்டான்னு நம்ம விட்டுட்டு போனாலும், பிடிய விட்டாலும் அவர் பிடிய ஒரு நாளும், சொல்லுங்க, ஒரு நாளும் ஒரு காலும் விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அப்பா பிடிக்கிற பிடி. கணவன் மனைவி ஒரு பிடி பிடிப்பாங்க. அது எப்ப பிடிப்பாங்கன்னா அன்னைக்கு மேடையில மட்டும் பிடிப்பாங்க. இப்படி பிடிப்பாங்க. அப்புறம் கையை இப்படி கோர்த்து விட்டவே மாட்டாங்க. எங்க கை கழுவு போனாலும் இப்படி, எப்படி கை கழுவு போனாலும் இப்படிதான். அந்த அம்மா சாரியை அட்ஜஸ்ட் பண்ணனாலும் கை இப்படிதான் இருக்கு, இடது கை தான் வேலை பார்க்க, அந்த ஐயாவுக்கு வலது கை தான் வேலை பார்க்க. விட்டவே மாட்டாங்க. ஏனால் நீ நானு ஒண்ணு. எப்படி நீ நானு, இது அன்னைக்கு. அப்புறம் மறுநாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் அப்புறம் எங்க வரும், இங்க பிடிச்ச பிடி, அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி விட்டு, அப்புறம் இப்படி தள்ளி போய் நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு, இப்படி ஆகி போயிடுச்சு. இதுதாங்க உறவு. நான் சொல்றேன், இதுதான் உறவு. இப்ப கல்யாணத்து அன்னைக்கு அல்லது அந்த கல்யாணம் பேசி கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கும் போது மட்டும் என்ன தெரியும்னா, இவர் ரொம்ப நல்லவரா தெரிவாரு, நான் ரொம்ப நல்லவரா இவருக்கு தெரியும். சரி, இது ஃபேக்டா நான் பேசுறேன், கரெக்டா? அப்பதான் இந்த பிடி எங்க இருக்குன்னா இப்படி இருக்கும். இவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய வர 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 என் கைப்பிடி அப்படியே தளருது. இது ஒரிஜினல் பிடி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரிஜினல் பிடி கிடையாது. இது ஒரிஜினலே கிடையாது. இவரை பத்தி எனக்கு பாசிட்டிவா தெரிகிறத விட இவரை பத்தி எனக்கு, ஐயா உங்களை பத்தி நான் தாக்கல சொல்றேன், இவரை பத்தி நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சு நான் இவரை நேசிக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பு. கைய தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இவர் நல்லவரு, எனக்கு டீ வாங்கி கொடுக்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் செய்யறாரு, போண்டா வாங்கி கொடுக்குறாருங்கிறதுக்காக நான் இவரை நல்லவர் நான் சொல்லிட்டு இவருக்கு அப்படியே வச்சுட்டே இருக்க கூடாது. அது பொய்யா போயிடும். அப்புறம் ஒரு டீயை நிப்பாட்டினாருன்னா அப்புறம் நான் இவரை 2 முறை முறைக்க வேண்டியது இருக்கும். போண்டாவை நிப்பாட்டினாருன்னா நான் திட்ட வேண்டியது இருக்கும். தர வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்யல, நான் சொல்றதெல்லாம் செய்யாம எய்த்து பேசினாருன்னா அப்புறம் சப்புன்னு 4 இருக்கிடலாமான்னு வரும். ஆமாவா இல்லையா? இதுதான் மனுஷ இயல்பு தானே இது. ஆனா தெய்வம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த பிடி இருக்கு பாத்தீங்களா, நீங்களும் நானும் யாருன்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த பிடியை பிடிச்சிருக்கிறார். அவரால முடியும், இப்படியும் பிடிக்க முடியும், இப்படியும் பிடிக்க முடியும், இப்படியும் பிடிக்க முடியும். அவரை மறுதலிப்போம் என்று தெரிந்துதான் கூட பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டாரு. தான் பிளேட்ல இருக்கிறத ஷேர் பண்ணாரு. டேக் இட், சாப்பிடுப்பா. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய லவ்ல கொஞ்சம் கூட ஃப்ளாலெஸ், கபடமே இல்ல, உண்மை உள்ள அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல உங்களை கரம் பிடிச்சவர் அவர்தான் கரம் பிடிச்சிருக்கிறார். உங்க கணவர் சர்டைன் டைம்ல உங்களை கையை விட்டுருவாரு. உங்க மனைவி சர்டைன் பீரியட்ல உங்க கையை விட்டுருவாங்க. சரி, கணவன் போனாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வருவாங்க, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன்ட்டு. கொஞ்ச நாள் கையை பிடிச்சிருப்பாங்க.
அவங்க தேவை முடிஞ்ச உடனே இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு போறதுன்னு தெரிஞ்சுன்னா கையை விட்டுருவாங்க. கையை எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க சார், எத்தனை பேர் விட்டுருக்காங்க சார்? ஆமாவா இல்லையா? நான் சொல்றேன், என் கையை பிடித்தவர்கள் அநேகர் உண்டு, கையை விட்டுட்டு போனவர்களும் அநேகர் உண்டு. பிடிச்சவன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கூட இருப்பேன், உனக்காக உசுர கொடுப்பேன், கடைசி ஏன் உசுர தான் எடுக்க வந்தாங்க. நல்ல வேலைக்கு உனக்காக உசுர கொடுப்பேன். ஏய் காலி பண்ணிடாத, கவனமா இருக்கணும். உனக்காக நான் உசுர கூட கொடுப்பேன்னு உடெல்லாம் வந்து சொல்றாங்கன்னா கவனமா இருங்க, கவனமா இருங்க. நம்ம உசுர எடுத்துட்டு போயிருவாங்க. சரி போட்டோம், நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாது தான் சொல்லுவாங்க. நம்பிராத, உசாரு உசாரையா. அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும், அப்புறம் புலம்பிட்டு இருக்கணும். கரம் பிடித்த நாயகரை ஃபீல் பண்ணுங்க. எஸ், he is holding my hand அப்படின்னுங்கிற அந்த ஒரு ஃபீலுக்கு நீங்க வரணும். இவர் பிடிக்கிற பிடியை நான் உணர்ந்துட்டேன்னா, ஒரு என்னானாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றவனை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் தெரியுமா? சிரிப்பு வரும். என்ன வரும்? உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வரும்னா, நம்ம அலட்சியப்படுத்த வேண்டாம். தயவு செய்து நம்ம யாரையும் கேலி கிண்டல் பண்ண வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். சரி அவங்க சொல்றாங்கன்ட்டு அப்படியே விட்டுறணும். அதை நம்பிடக்கூடாது, அதுல விழுந்துடக்கூடாது. சரி சொல்றியாப்பா, சரி பார்த்து எனக்கு நீ உசரெல்லாம் கொடுக்க வேண்டாம், சொல்ல பண்ணாம இருந்தா சரிதான். சரி, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வந்துட்டு இந்த இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வந்து கரம் பிடிக்கும், அப்புறம் கை போகும், கை பிடிப்பாங்க போவாங்க, கை பிடிப்பாங்க போவாங்க. இந்த கையும் எத்தனை பேரை பிடிக்கிறதுக்கு போகும், எத்தனை இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு கை மட்டும் எப்படி இருக்கும், இப்படியே இந்த ஹோல்டு மட்டும் விடவே விடாதியா. ஹல்லேலூயா. நம்மள வந்து எத்தனை கை பிடிச்சாலும் சரி, நம்ம போய் எத்தனை கரத்தை பிடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த கரம் விடவே விடாது. ஏன்னா இந்த கரத்திற்கு இந்த கரம் அவ்வளவு முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இத ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி கரம் பிடித்த நாயகரேன்னு பாடணும். சும்மா பாடக்கூடாது, ஃபீல் பண்ணி பாடுங்க. எஸ், அவர் தான் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவர் தான் என் கைய. நிறைய இந்த பார்க்ல எல்லாம் பார்க்கும்போது இப்படி கையை பிடிச்சிட்டு போறவங்க எல்லாம் பார்த்து நான் சிரிப்பேன். ஒரு காலத்துல நானும் ஏங்குனேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், தப்பே கிடையாது. அப்படி போறவங்களை பார்த்து நம்ம என்னைக்கு இப்படி போவோம் அப்படின்ட்டு. இப்ப பாக்குறேன், எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் தெரியுமா? பிடிச்சவங்க எவனும் கூட ஸ்டாப்ல இறங்கி போயிட்டாங்கல்ல. Hallelujah. What a beautiful. அவர் கரம் பிடித்த நாயகர், அவர் தான் என் ஹீரோ. நம்முடைய அழகை பார்த்து ரசிப்பவர்கள் உண்டு. அழகு போன உடனே கையை தன்னால விட்டுருவாங்க. பணத்தை பார்த்து நம்மளை ரசிக்கிறவர்கள் உண்டு. பணம் காலியான உடனே இளையகுமாரனே விட்டாங்கல்ல. ஆமாவா இல்லையா? இளையகுமாரனுக்கு அழகு போச்சா இல்லையா? போச்சாங்க. அவனுக்கு காலில் கிடக்கிற செருப்பு முத கொண்டு போச்சு. சொல்றேன், ஈவன் ஒரு 5 ரூபா கூட இல்ல, டோபாஸ் பிளேட் வாங்கணும்னா கூட இப்ப 5 ரூபா வேணும். எதுக்கு? சேவ் பண்றதுக்கு. அது கூட இல்ல. அப்ப நாயகர்கள் அவங்க கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? டேய், நீ தாண்டா எனக்கு முக்கியம், நீ தாண்டா என் தலைவன். யாரு? நீ தாண்டா என் தலைவன், நீ தாண்டா எனக்கு உசுரு. நீ இல்லன்னா, ஆமா நான் இல்லை, அன்பே ஆறுயிரேன்னு பேசினாவ எல்லாம் ஓடிட்டால. எப்ப? காசு தீர்ந்த பொண்ணு. அப்ப அவங்க எல்லாம் நேசித்தது, அவங்களுடைய அன்பு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? காசு, துட்டு, அப்புறம் மணி,
இத வச்சுதான் அவனுடைய அன்பு இருக்குது. இந்த அன்புல நம்ம மயங்கிரவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், பணம் இருக்கான்னு பாக்காதீங்க, என்ன இருக்கா, குணம் இருக்கா. பொண்ணை பார்க்கும் போதும் ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், இங்க வந்திருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், பொண்ணை பார்த்தாலும் சரி மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி அவன்கிட்ட என்ன இருக்கா, பணம் இருக்கா. ரெண்டாவது சார் குணம் இருக்கா. அப்ப பணம் என்ன செய்யும், தன்னால வரும் சார். அழகு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, அவன்கிட்ட அறிவு இருக்கா, அத பார்க்கணும். எத்தனை பேர் எனக்கு தெரியும், எதுக்கு இது ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாருன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிடுறேன். வெளிநாட்டு மாப்பிள்ள அவன் பெர்ஃபெக்டா இருக்கானா, சரியா இருக்கானா, அவனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல சார், அவன் வெளிநாட்டு மாப்பிள்ள சார், இவ்வளவு சம்பாதிக்கான் சார், எனக்கு அவன் தான். அப்புறம் அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, இவர் இங்க இருக்காரு, அப்ப அவன் வாழ்க்கையே போச்சு. வெளிநாட்டுல இருக்காங்க, வீடு அங்க இருக்கு, இது. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இதுதான். பணம், சொந்தம், பந்தம், ஆஸ்தி, அழகு, அவனுடைய ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பார்த்து ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா அது இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லி சொல்லல. அது செகண்டரியா தான் இருக்கணுமே தவிர பிரைமரியா நமக்கு இருக்க வேண்டியது இருக்கணும். ஆமேன். இருக்க வேண்டியது இருக்கணும், இல்லைன்னா கஷ்ட காலம் தான். அதனால ஜெபத்தோடு எந்த காரியம் செஞ்சாலும் ஜெபத்தோடு தேவ பிரசன்னத்தோடு செய்யுங்க, உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். ஒன்ன மட்டும் விட்டுறாதீங்க. மீண்டும் ஒரு விஷயம், நல்லா ஃபீல் பண்ணணும். எதை நல்லா ஃபீல் பண்ணணும், அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு நான் பண்றேன். இப்ப இவர் அங்க போயிருவாரு இல்லையா, இப்ப இவர் அங்க போயிருவாரு, போனதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு ஃபீல் இருக்கணும். அப்பனாதான் இவர் ப்ராப்பரான ஒரு மனுஷன், நானும் ஒரு ப்ராப்பரான ஒரு மனுஷன். ஆமாவா இல்லையா? இப்ப இவர் கையை பிடிச்சிருக்கிறேன், இவருக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப இவர் கையை விட்டுட்டு இவர் அங்க போனாலும் இவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃபீல் இருக்கும். அந்த சீரியஸ்லி இப்ப நான் என் கையை பிடிச்சேன், என் கையில இருக்கிற வாசம் அவர் கையில இருக்கும், அவருடைய வாசம் என் கையில இருக்கும். அந்த ஒரு ஃபீல், நான் பிடிச்ச அந்த ஒரு ஃபீல், அந்த சென்ஸ் எனக்கு ஆயிட்டே இருக்கும். இவ்வளவு நேரம் என்ன கை ஒரு மாதிரி, பிடிச்சிருந்தோமோ, இந்த சென்ஸ் நமக்கு சர்ச்சு, அதாவது தேவ பிரசன்னத்துல, தேவ ஆலயத்துல கூடி இருக்கும் போது தேவ பிரசன்னத்தை நல்லா உணர்ந்துரும் பக்கத்துல இருந்து. அப்புறம் கொஞ்சம் அப்படியே வெளியே போகும்போது, வேலைக்கு போகும்போது, வேலை செய்யும் போது, வெளியில போகும்போது, டிராவல் பண்ணும்போது, அப்ப அந்த பிரசன்ஸோட நம்ம கனெக்டா இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம கூட என்ன இருந்துட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். சென்ட் அடிச்சது ஒரு நாளா தான் இருக்கும், அந்த ஷர்ட்ல வர்ற வாசனை 7 நாள் இருக்கும். அல்லது சென்ட் அடிச்சவங்களோட வந்து ஒரு ஹக் பண்ணோம் அப்படின்னாக்க அவங்க வாசனை நம்ம மேல ஒட்டிரும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம போது, சார் நான் பண்ணியிருக்கேன் சார், ஆமா சார், என்ன ஒரு வாசனை, அழகா இருக்கு சார், நல்லா இருக்கு, ரசிச்சிருக்கிறேன். ரசிக்கணும், தேவ பிரசன்னத்தை ரசிக்கணும், தேவ பிரசன்னத்தை ருசிக்கணும். சும்மா வந்துட்டு பிரசன்னம் கண்ண மூடி அல்லேலூயா அப்படி ஏறி இறங்கி உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போறதுக்கு பேர் இல்ல. அந்த பிரசன்னத்தை அப்படியே ஃபீல் பண்ணி அதை ரசிச்சு அப்படியே ருசிச்சு அப்படியே உள்ள போனோம்னா நீங்க போற இடத்துல எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். நீங்க போற இடத்துல எல்லாம் அப்ப கேட்பாரு. இவர் வீட்டுக்கு போவார் இல்லையா, இவர் வீட்டுக்கு போனோன்னு, என்ன உன் மேல ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசம் வருது, என்ன வாசம், என்ன சென்ட் போட்ட? நான் போடலப்பா, அங்க ஒருத்தர் வந்தாரு, அவரை நீ ஹக் பண்ணாரு, அவ்வளவுதான். என்ன பண்ணாரு? ஹக் பண்ணிட்டு தான் போனேன். ஈவன் நான் ஒரு ஸ்ப்ரே கூட நான் இவர் மேல நான் அடிக்கல, என்ன பண்ணேன், ஒரு ஹக் தான் பண்ணேன். அந்த ஹக்குக்கே இவ்வளவு வாசனைன்னா, வாசனைப்பா இவருக்கு வாசனை, இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் போற இடத்துல மத்தவங்களுக்கு ஃபீல் ஆகுதா, பிரசன்ஸ் வெளிப்படுதா? இதான். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.